ஒன்றுபடுவோம் உத்தரவாதமான ஒப்பந்தத்தை பென்ஷனுக்கு உத்தரவாதமான ஒப்பந்தத்தை மருத்துவ காப்பீடு குளறுபடிகளை புதிய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை மின்வாரியமே தமிழக அரசு உத்தரவாதமான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின் ஊழியர் நல அமைப்பு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ஜூனா ஜூலையான்னு நாங்கள் சந்தேகம் வந்துருச்சு. எதுக்கு ஒத்தி வச்சது? ஜூலையா? தமிழ்நாடு மின்வாரி ஓய்வூட்ட நல அமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் ஜீவாதாரமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாரிச்சாமி அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பென்ஷனை கிடைக்காமல் இருக்கின்ற வகையில் மின்சார வாரியம் ஒரு ஒப்பந்தத்தை பல்வேறு சங்கங்கள் முன்னால் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஏற்கனவே பெற்றிருக்கிற பென்ஷனுக்கு உத்தரவாதமாக இருக்கின்ற வகையில் அந்த ஒப்பந்தம் இருக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கிலே மின்சார வாரியம் எங்களோடு சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்திருந்தாலும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியம் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்காமல் அதனுடைய உத்தரவை அமுல்படுத்துகின்ற வகையில் தான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு போல் நடைபெறுகிறது. ஏற்கனவே பெற்றிருக்கிற பென்ஷனுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அதே போல் ஏற்கனவே விதவை விவாகரத்தான மகளிருக்கு கொடுத்துக்கூடிய ஓய்வூதியத்தை எந்த காரணங்களை சொல்லி நிறுத்தக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்கக்கூடாது. அதே போல் ஒப்பந்த தொழிலாளர் இருந்தவர்களுக்கு அவருடைய பணிக்காலத்தை பென்ஷனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அது வகிக்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் என்பது அந்த தொழிலாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய 5 லட்சம் ரூபாய் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருந்தாலும் கூட அந்த மருத்துவமனையின் அந்த இன்சூரன்ஸ் சேர்ந்து தொழிலாளியுடைய அந்த உரிமையை பறிக்கின்ற வகையில் அவருக்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவத்திற்கான பணத்தை பெறுவதில் பெரிய இடையூறு என்பது ஏற்படுகிறது. முழுமையான கட்டணத்தை அவர் கொடுக்க மறுக்கிறார்கள். அதையும் கண்டித்து தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அவை தமிழக அரசு உடனடியாக அதனுடைய போக்கை மாற்ற வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை திருத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது மட்டுமல்லாது தமிழக அரசு அந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய எங்களுடைய பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டு தமிழக அரசை நிர்பந்தம் பண்ணுகின்றவர்களே சென்னையில் பிரம்மாண்டமான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த முடிவோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.